எல்லா வேட்பாளர்கள்லாம் அறிமுக கூட்டம் அப்படி இப்படின்னு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது, தமிழ்நாடு கண்ட்ரோல் தேர்தல் அதிகாரி இல்லை. ஏமாற்றமானவங்க தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு அஜித்தான ஒரு கேண்டிடேட். தமிழ்நாட்டில் அரசியல் களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. எல்லாம் இன்னைக்கு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. திமுகவும் வலுவான கேண்டிடேட்டுங்களை போட்டிருக்கு, கூட்டணி சார்பாகவும் வலுவான கேண்டிடேட்டுங்களை போட்டிருக்கு. காங்கிரஸும் வலு கேண்டிடேட்டுன்னா அறிவிச்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட்லாம் அறிவிச்சு இன்னைக்கு 234 தொகுதிக்கு ஒரே நாள் அவருடைய கேண்டிடேட்லாம் மனு தாக்கல் பண்றாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் பிரபலதான் அவர் ஏற்கனவே விஜயகாந்த் ஜெயிச்ச தொகுதியிலேயே விருதாச்சலத்தில் நிற்கிறாரு, அவர் பையனு நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் போட்டிருக்க கேண்டிடேட்டும் சரியான டப் கேண்டிடேட் தான். இதில் விஜய் என்னடாங்கட்டா 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஒன்று பெரம்பூரில் போட்டிடுறாரு, ஒன்று திருச்சி மேற்கில் கிழக்குலையும் போட்டிடுறாரு. கிறிஸ்துவ ஓட்டு உள்ள கேண்டிடேட்டுக்கு எதற்கோ போய் அவர் ஓட்டை உடைக்க அவர் போராடி திருச்சிக்கு. இனிக்கோ என்பராஜா அவரை எழுத்தி இவர் இருக்கிறார். அண்ணா நகர் எம்எல்ஏவா எம்கே மோகன் அண்ணா நகர் தொகுதியை களங்கண்டு தேர்தல் பணியில் எல்லா வேலையும் முழு வீழ்ச்சியில் செஞ்ச கார்த்திக்கு வில்லிவாக்கம் தொகுதி கிடைச்சிருச்சு மாற்றி. ஏன்டான்னு கேட்டால் வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனன் நிற்கிறான். ஆமாம், அவர் எழுத்து சரியான கேண்டிடேட்டுங்களை போட்டு விட்டாங்க. விஜய் தாவிக்க கட்சியில் புதிய புதிய பிரபலங்கள்லாம் வராங்க. ஏடிஎம்கேல நேற்றுக்கு ரிசைன் பண்ணுறான், இன்னைக்கு அவர் தூசி மோகனுக்கு வந்து ஏடிஎம்கே தூசி மோகனுக்கு தொகுதி ஒதுக்குறாரு. அதே மாதிரி இவ்வளோ காலம் அந்த தேவைக்க கட்சியில் கேண்டிடேட்டு முக்கிய போராட்டங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட பதவி கிடையாது. புதுசாக யார் பணபலத்தோடு வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தவங்க தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு அஜித்தான ஒரு கேண்டிடேட். உடனடியாக விஜய் அவருடைய ஃப்ரெண்டு கொடுத்துட்டார். இதனால தூத்துக்குடியில் இப்போ இந்த மாதிரிலாம் தொகுதிகள் எல்லா இடத்துலையும் ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதியில் தாவைக்கல அதிருப்தியில் இருக்காங்க. என்ன ஒன்று இவ்வளோலாம் இருந்தும் விஜய்க்கு வந்து நேற்று தலைமைச் செயலகத்தில் போய் தேர்தல் அதிகாரி எனக்கு மனு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கலாம் போய் ரிப்போர்ட் பண்ணேன். ஆன்லைனில் போட்டால் பர்மிஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் இவ்வளோ நபர்கள்னு போடுற இடத்துல 500 பேர் வரவங்க 250 பேர் வரவங்க அப்படின்னு சொல்லி போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நீ 5000 பேர் கூட்டினாவோட கேள்வி கிடையாது. அவருடைய பேச்சை காக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். திமுக கவர்மெண்ட்டு வந்து மறுப்பு தெரிவிக்குதுன்னு சொல்கிறாங்க. தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, தமிழ்நாடு கண்ட்ரோலில் தேர்தல் அதிகாரி இல்லை. அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரிங்க பூரா அரசியல்வாதி கண்ட்ரோலில் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்காங்க. இது கூட தெரியாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேட்பாளர்கள்லாம் அறிமுக கூட்டம் அப்படி இப்படின்னு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. முந்தா நாள் வந்து மதுரை தொகுதியில் பெஞ்சமின வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் போட்டார். நேற்று மதுரை தொகுதி எம்எல்ஏ தற்போதைய எம்எல்ஏ வருங்கால வேட்பாளருமான கணபதி அவர் வேட்பாளர் அறிமுகம்லாம் கூட்டி தேர்தல் திருவிழா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 நாட்கள் தான் மனு செய்யறதுக்கு கால அவகாசமே இருக்கு.
4 நாள் தொடர்ந்து லீவ் ஆகி போயிடுது. எல்லாம் போட்டு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க. கால அவகாசம் ரொம்ப குறைவு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு. தேர்தல் கமிஷன் மோடி பார்ட்னர் எப்படிலாம் நெருக்கடி கொடுக்கணுமோ தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் நெருக்கடி கொடுக்குறாங்க. கால அவகாசமே கிடையாது, ரொம்ப காலம் வந்துருச்சு கிடையாது வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு. அவங்கவுங்க சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தேர்தல் களம். இன்னும் இனிதான் களத்தில் யாராருமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்தால் தான் யார் தகுதியாற்றுறவங்க, யார் தகுதி இருக்கிறாங்க, யார் திரும்ப பெறுறாங்க அப்படின்றதெல்லாம் முடிவாகும். அவத்துல இன்னைக்கு விஜய் வந்து பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் 3 பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணுறான்னு அறிவிப்பு அறிக்கையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவரும் இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணுறாரு. பார்ப்போம், சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தேர்தல் களம். என்னன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம்.